இவங்க சொல்றத கேக்கும்போது எனக்கே இவங்க மேல கோவம் தான் வருது. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா இவங்க சொல்ற மாதிரி இவங்க மேல எந்த தப்பும் இல்லையே. ஏய் தாரணி, நீயா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடி பெரிய சூழ்நிலை? அதானே, நீ விடு தாரணி, இப்பவே இவள அடிச்சு கொல்றேன். ஐயோ சித்தி, ஒரு நிமிஷம் இருங்க. இவங்கள அடிச்சு கொன்னுட்டா மட்டும் நம்ம அப்பா திரும்ப வந்துருவாரா? விடுங்க சித்தி, பாவம் இவங்க எவ்வளவு பெரிய வசதியான வீட்ல பிறந்தவங்க. தெரியாம செஞ்ச தப்புக்காக இங்க வந்து வேலைக்காரி மாதிரி நமக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. போதும் சித்தி, இனி என்ன பண்ணாலும் நம்ம அப்பா திரும்பி வரமாட்டாரு. இவங்கள நம்ம எல்லாரும் மன்னிச்சு விட்டுறலாம். அதெல்லாம் முடியாது. நம்ம இவள தண்டிக்கலைனாலும் பரவாயில்ல, இவள நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். இப்பவே நான் இவள போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். புடிடி. அக்கா, அக்கா விடுக்கா. நீங்க எல்லாம் மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன். அக்கா, உங்களை நான் மன்னிச்சிட்டேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி? அக்கா நீங்க போங்க போங்க. என்ன இவ